ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், பிஆர் ரேங்க்டு மேட்ச் போகிறோம். இது பிஆர் ரேங்க்டு மேட்சா அப்படின்னா ஆமாம் கைஸ். ஸோ நம்ம வந்து ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நிறையா மேட்ச்லாம் போட்டிருக்க மாட்டேன். உங்களுக்கு வீடியோ லென்த்தாக பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நான் வெறும் ஒரே ஒரு மேட்ச் தான் போட்டேன். ஏன்னா அது ஒரு மேட்ச்சே இவ்வளோ லென்த்தாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம அந்த மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் போட போகிறேன் அப்படிங்கிறதுனால மொத்தமாக எடுத்து போட்டிருப்பேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சீன் ஸ்கிப் பண்ணாமல், எடிட் பண்ணாமல். இந்த நடுவில் இந்த எடிட்டும் வந்திருக்காது. அதனால் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நமக்கு ஒரு 1000 ஸ்டார் வந்தால் பிஆர் மாஸ்டர் போயிடுவோம். அதனால தான் இப்போ உட்காந்து முக்கிட்டுருக்கோம். இப்போ சொல்லிடுறேன், பூயாலாம் அடிக்கலை. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள், இப்படி ஒரு யூடியூபர் இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஓகே, வாங்க வீடியோவில் போய் நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். பண்ணுங்கள். ஓகே, உள்ளே போயிடுச்சு. பொறுகேற்றி ஐயோ மக்களே, இதுதான் வந்தோடனே ஒருத்தர் தான் போகிறோம். எப்போ போனாலும் நம்ம மேட்ச்சுக்கு முன்னே அன்றைக்கி ஒரு நாள் இந்தியா 77 UMPன்னு ஒருத்தாங்க. இன்னொருத்தன் பார்த்தா ராஜஸ்தான்லேருந்து வரான், அங்கேருந்து வரான், இங்கேருந்து வராங்க. கேட்டிங்களா 8th லெவல் வித்தியாசமாக வரானுங்க மக்களே. ஆனால் என்ன போதும். எங்கே போகிறோன்னா நமக்கு பாயிண்ட் ஏற்றுறோம். என்ன பண்ண போகிறோம், சுற்றிக்கிட்டு ஜோன் சர்வே மாதிரி பண்ணிட்டு வரோம். ஜோன் சர்வே கூட எப்பயுமே ஒழுங்காக அதை பேசினா அது நான் மட்டும்தான் எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்டா ஜோன் சர்வே ஏன்டா இந்த பாக்ஸில் போய் இறங்குற அப்படின்னா, அது கொஞ்சம் அப்படி தான் எனக்கு கொஞ்சம் மூளை கோளாறு விட்டுருந்தேன். அதுதான் வரமாட்டாங்கிற நம்பிக்கை இல்லாருங்கிறேன். ஐயோ ஐயோ என்னடா நடக்கு, நான் என்னடா பண்ணேன், எதுக்காக வரேன் மக்களே. பார்த்தீங்களா, அவனும் இட்டாச்சு. அவர் எங்க இருக்கு, சரி அவர் போய் லூட்டு பண்ணிட்டு வருவார். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணோம்னா, இதில் லூட்டை பறிக்கிறோம். என்ன தரம் தரம். இந்த விளக்கு வந்து எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஏதோ பிடிச்சிருக்குதான், நல்லா தான் இருக்குது. என்ன சொன்னானுங்க, இந்த இதை பிடிச்சா வந்து மறுபடியும் ரிவைவ் ஆவா அப்படி இப்படின்னானுங்க. என்னடா ரிவைவ் ஆக மாட்டான், 2 ரிவைவ் 1 ரிவைவ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, பீக்கில் காட்டுறது மட்டும்தான் பிடிக்கணுமா, அது பிடிச்சா மட்டும்தான் உனக்கு அப்படி வரும், இல்லைன்னா வராதுன்ட்டானுங்க. எனக்கு ஒரே ஷாக்காக போச்சு மக்களே. என்னடா ஒருவேளை நமக்கு முன்னாடி அந்த நாய் முன்னாடி போயிட்டானா. சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் லூட் எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஒரு சப்ளை பாக்ஸ். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு எவ்வளோ முக்கியமான சப்ளை பாக்ஸ். ஏன்னா நம்ம பண்ண போகிறதே ஜோன் சர்வே மாதிரியான கேஸு. அந்த மாதிரி நேரத்தில் சப்ளை பாக்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். நம்ம எல்லாத்தையும் ஓசியில் வாங்கிட்டு பறந்துட வேண்டியதான் மேலே. இது அவ்வளோ தூரம் போகாது, இருந்தாலும் பரவாயில்ல. நான் அப்படியே பார்த்துனே போகிறேன். ஸ்னைப்பரே ஆட வர்றது எனக்கு. ஐயோ ஆண்டவா. வாங்க ஜீப்பு. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ரேசிங் கோர்ஸ். நமக்காக கரீனாட்டை கேட்டு பர்கட்ரியில் கட்ட சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளோட ரேசிங் திறமையெல்லாம் வளர்த்துக்க என்னென்ன சொல்கிறான் பாருங்கன்னு தான் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே கைஸ், ஸோ இந்த தடவை நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ண போகிறேன். ஸ்னைப்பர்லாம் என்னோட இந்த இதுக்கு அளவே இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கே வெக்கமாக இல்லையாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வளவலன்னு பேசாமல் ஆசைப்பா. நம்ம சின்ன இப்போ தான் ஆரம்பித்த யூடியூப் சேனலுங்கிறதுனால கொஞ்சம் ஆக்டிவிட்டி தான் இருக்கும். நம்மளுக்கு கண்டென்ட்லாம் சூப்பராக போட தெரியாது பாருங்கள். அப்பப்போ வாய் வளரும். அது மேட்ச் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ செஞ்சு சைடில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாதவன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து.
ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காம சொல்லுங்கள். ஐயோ! இந்த வண்டிய திருப்பத்துக்குலாம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்புறம் எங்க போலாம்? இது 0 பாயிண்ட் தான். யாரும் கலாய்க்காதீங்க. கலாய்ச்சா நான் இல்ல. நானே பல பேர கலாய்ச்சிருக்கேன். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ம். என்ன கேட்டா 55 அதிகம் தான். ம். மக்களே என்ன ஸ்னைப்பர் அம்மா கழட்டி போட்டு இத்தனை கழட்டி எடுக்க முடியுது? அதுவே எனக்கு இப்பதான் தெரியும். ஓகே கைஸ். இப்ப நம்ம எங்க போலாம்? எங்க போலாம்? காயின பேச உனக்கு எதுக்குடா காயினு? இவைவாடா பண்ண போறேன்னு கேட்டான். கரெக்ட்டு தான். காயின் பிடிக்கிறதுக்கு காரணம் எவ்வளோ இருக்கணும்? அர்சனல் கீ வாங்கி அர்சனல் ஓப்பன் பண்ணு. அர்சனல் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போற? அது அந்த டெய்லி ப்ராசஸ்லாம் முடியும்ல. அதுக்காக தான் நம்ம அர்சனலே ஓப்பன் பண்றோம். ஓகே. இங்க என்னமோ பார்த்தேனே. பேன் இருக்கு பேன். கைஸ். இனிமே தேடி நம்ம வேட்டையாட ஆரம்பிக்கணும். இனிமே தேடி வேட்டையாட ஆரம்பிச்சோனே ஒருத்தன் எங்கேயோ வந்து இந்த பக்கம் தான் நோக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா எவன் அடிக்கிறான்னு தான் தெரியல. நம்ம போய் எனிமியை நோக்கிங்கிற மாதிரி பாருங்க. நான் வந்து என்ன பேசணும் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல்னே என்ன பேசணும் என்ன பண்ணணுன்ற ஒன்றும் தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசிட்டு உட்காந்துருக்கேன். காயினை பிடிக்கிற வேட்டையை ஆரம்பத்துக்கு பதிலாக. ஓகே ஓகே. வண்டியை திருப்பிட்டு டமுக்கு டமுக்கு அமால் டமால் அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டால் எவனும் சொல்ல மாட்டான். அது என்னோட மூட நம்பிக்கை. நானே மூட நம்பிக்கைங்கிற மாதிரி. அதுதான் நம்பிக்கை, அதுதான் உலகம். அது கண்டிப்பாக நடந்தே தீரும். என்னென்னமோ வளர்றேனே. இங்கே பாருங்க, இருக்கிற லூட்லாம் வெளிச்சல்ட்டு போயிட்டான் போல. வர்றா என்னடா இந்த ஜீப் வச்சு அந்த ஜீப்புக்கு போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் தான். அதனால் அதை விட இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷு அதான். இன்னும் ஒரு 200 மட்டும் பிடிச்சா ஏதாவது ஒரு கடையில் அரிசினல் கீ வாங்கிடலாம். ஜஸ்ட் 200. ஐயோ எவனோ ஒருத்தர் நம்ம போட்டாங்க. பிச்சை வேண்டிதான் அந்த இடத்துல இருந்து. எதுதான் இப்படி பண்ணுறான்னு தெரியல. இந்த வழியாக தான் வந்தோம். மறுபடியும் இப்படியே போகிறோம். ஓ மை காட். இவன் இருக்கிறதே பார்க்காம போயிருக்கான். இந்த இருக்கு அவ்வளோதான். கையிலேயே சிக்க மாட்டேன். இது உள்ள இருக்கிறது போகணும். நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை மேலே ஏற்ற முடியும். மாத்தாடி எத்தனை பேர்? நமக்கு ஒரு அரிசனாக்கி மட்டும் கிடைச்சா போதும். நமக்கு இவங்க சவகாசமே வேண்டாம். அவனுங்களாச்சு அவனுங்களோட இது வச்சு நமக்கு தேவையெல்லாம் அரிசனாக்கி மட்டும்தான். இது எங்கடா அங்கே இருக்கோ? ஐயோ ஒரு தலைவலியாக போச்சு. எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த இருக்கு இந்த இருக்கு. ஒரு அரிசனாக்கிக்காக செலவு பண்ணுறியே, கூச்சமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக இல்லை. எங்கே இருக்குது? இந்த இருக்கு. அதுவே காட்டுது கரீனா நல்ல பையன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து கேம்லேயும் மோசமாக தான். அப்பப்போ பக்ஸ் ஆட்ட விடுவான். அப்பப்போ நம்மளே அவனே வச்சிருவான். அதுக்கப்புறம் அவனே போடுவான். ரொம்ப மோசமானது. ஓகே நடக்கும். இந்த மாதிரி இல்லைமா நிற்காங்களும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
ஒருத்தன் போகிறான். நல்ல ஒரு நிமிஷம். 2வது பயப்படுறதா அந்த ஸ்னைப்பர் வச்சு போடு போடு. அந்த எனிமி பையன் என்ன யோசிக்கலாம். இங்கே விடுது சார். போடு ஸ்னைப்பர் பிளேயர் என்னடா சுப்பிரமணி. ஏதோ நல்ல பேர் வாங்க வேணும். சுப்பிரமணி வச்சுக்கோ. ஸ்னைப்பரே ஆட தெரியாதுட்டு ஸ்னைப்பரில் போட்டு குழப்பறி அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்கலன்னு தெரியுது, நானே கேட்டுக்கிறேன். ஆனால் நீங்களே கேட்க மாட்டேன். ஏன்னா நம்மள பெரிய பிளேயர் தான். ஃபஸ்ட்டு போய் க்ளோவால் எடுத்துக்கணும். ஒரு க்ளோவால் எடுக்கவா? இவ்வளோ தூரம் ஒன்று எங்கே சிக்கிருச்சா? இல்லை ஜஸ்ட் கைஸ் 2 பேரை வெற்றிகரமாக இந்த இடத்துல எலிமினேட் பண்ணிருக்கோம். என்னடா வரல வர வைக்கும். அவ்வளோதான் மக்களே. இங்கே ஒரு தாட்டம் எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு தானே. ஐயோ போட்டாங்க. கண்டிப்பாக இப்போ போடும் சொன்னல சொன்னா. ஆனால் உனக்கு தெரியாது நம்மகிட்ட எத்தனை வெடிக்கிட்டு இருக்கணும். 1000 போட்டாங்க. அதாச்சாங்க. ஐயோ அவன்கிட்ட நான் வச்சுக்கிட்டே இருக்கான். போச்சுரா சனியை முடிச்சவன் ஹேஷ்டான். கைஸ் அவ்வளோதான். வெற்றிகரமாக மிஸ்டர் ரோமியோட்ட நம்ம தோற்றுட்டோம். எத்தனை ப்ளஸ்னா 16+. ஓகே ஸோ நமக்கு ஏதோ ப்ளஸ் ஆச்சு, அவ்வளோதான். மைனஸ் ஆகாத வரைக்கும் சந்தோஷம். ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை கைஸ். குட் மார்னிங்.